மீண்டும் சந்திப்பதில் எஸ்வி ராஜன் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு கோவிலிலிருந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். இது சிவன் கோவிலும் விஷ்ணு கோவிலும் ஒரே காம்பவுண்டில் அமைந்துள்ளது. ஒரு விசேஷம். அங்கே சாமி கும்பிட வந்தேன். அங்கிருந்து இந்த வீடியோவை பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நாம் எங்கிருந்தாலும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் திடீரென்று ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் நம் காதில் கேட்கிறது. உடனே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு நிமிடம் அந்த வேலையை நிறுத்திவிட்டு கண்களை நன்றாக மூடி, இறைவா, அந்த ஆம்புலன்ஸில் செல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை காப்பாற்றி அவர்கள் நலமுடன் மீண்டும் வீடு திரும்ப வேண்டும் என்று நாம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக வேண்டும் பொழுது இறைவன் நிச்சயமாக நம் அருகில் வருவார். அது மாத்திரமல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு கெடுதலான நிகழ்வும் இது மாதிரி வேண்டுபவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நடக்காது என்பது என்னுடைய அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன். ஆகவே மற்றவர்களுக்காக வேண்டும் பொழுது நமக்கு நிச்சயமாக அதில் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதை நீங்கள் செய்து பாருங்கள். அப்பொழுதுதான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். நான் ஒரு கடையில் அல்வா சாப்பிட்டேன், நல்லா இருந்தது நான் சொல்கிறத விட நீங்கள் போய் அதை சாப்பிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த உண்மையான ருசி கிடைக்கும், அந்த அனுபவம் கிடைக்கும். அது மாதிரி இப்பொழுது நான் பல விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் அதை செய்து பாருங்கள். மிகப்பெரிய செலவு ஒன்றுமில்லை, நீண்ட நேரம் ஒன்றும் அதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஆகவே ஒரு சின்ன வேண்டுதல் மற்றவர்களுக்காக. ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டவுடன் கண்களை மூடி, இறைவா, அந்த ஆம்புலன்ஸில் செல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை காப்பாற்றி அவர்கள் நலமுடன் சீக்கிரம் அவர்களுடைய வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இது ஒன்று மட்டும் இன்றைக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நேயர்கள் அனைவருக்கும் வைக்கிறேன். இதை செய்வீர்கள் எல்லோரும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.